வெல்கம் டு 77 பைசா சேனல். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைமா ஹோம் லோன்ஸை பத்தி நம்ம சேனல்ல பார்க்க போறோம். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் பல பேர்கிட்ட நான் பேசுறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அடிக்கடி கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறோம்னு அனௌன்ஸ் பண்றாங்க. ஆனா எங்க ஹவுசிங் லோன் ப்ரொபோர்ஷனேட்டா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையறதில்ல, இமீடியட்டாவும் குறையறதில்ல அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்றது ரொம்ப வேலிடான கன்சர்ன். உங்களில் பல பேருக்கு இதே ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அது ஏன் அப்படி குறையறது இல்லை அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இன்னைக்கு பார்ப்போம். முக்கியமாக 2 மிஸ்டேக்ஸை பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது தான் ஆர்பிஐ ரெப்போ ரேட் அப்படிங்கிறது. அது எப்படி ஒரு பீரியட் ஆஃப் டைம் சேஞ்ச் ஆயிருக்குங்கிற கிராஃபை நீங்கள் பார்க்குறீங்க. அது ஒரு 5 வருஷம் பிட்வீன் 2015 அண்ட் 2019 ஒரு 6 to 7% ஸ்டேபிளாக இருந்திருக்கு. ஆனால் கடைசி 14 மாசத்துல பார்த்தீங்கன்னா அது டிராஸ்டிக்காக இறங்கி இன்னைக்கு 4%க்கு குறைஞ்சிருக்கு. பட் உங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட் லாஸ்ட் 14 மாசத்துல 2% குறைஞ்சிருக்கா உங்கள் ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க. அப்படி குறையல அப்படின்னா உங்க லோன்ல ப்ராப்ளம் இருக்கு. அது என்னங்கிறத இப்ப பார்ப்போம். ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டாவே அந்த 2 மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல் மிஸ்டேக் நீங்க கரெக்டான ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் நிதி நிறுவனத்துக்கிட்ட இருந்து லோன் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறது. 2வது மிஸ்டேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்கள் இன்ட்ரெஸ்ட் லோனுடைய பேசிஸ் என்ன, 2 பத்தியும் டீட்டெயில்டா பார்ப்போம். இந்தியாவில் இன்னைக்கு 2 டைப் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஹோம் லோன் ஆஃபர் பண்றாங்க. ஒன்று பேங்க்ஸ், இன்னொன்று ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ், வீட்டுக்கடன் நிதி நிறுவனங்கள். இது 2க்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் நீங்க எங்க போய் லோன் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எப்படி அதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்றதுங்கிறது பார்ப்போம். பேங்க் அப்படின்னா அதனுடைய பேர்லயே பேங்க் இருக்கும். எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐசிஐசிஐ பேங்க். ஆனா ஹெச்எஃப்சி அப்படின்னா அவங்க பேர்ல பேங்க் இருக்காது. இன்ஸ்டெட் ஹோம், ஹவுசிங், ஃபினான்ஸ் இது போல வார்த்தைகள் இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட், ஐசிஐசிஐ ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட், சுந்தரம் ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட். ஸோ அந்த பேர்ல இருந்தே நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம் அது பேங்கா அல்லது ஹெச்எஃப்சியா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ் எல்லாம் டைரக்ட்லி ஆர்பிஐ கண்ட்ரோல்ல வரும். வேற ஹெச்எஃப்சிஸ் எல்லாம் நேஷனல் ஹவுசிங் போர்டு NHB கண்ட்ரோல் கீழே வரும். அதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி இவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட்னுடைய பேசிஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேங்க்ஸ் ரெப்போ ரேட்டை பேஸ் பண்ணி தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வேற ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி அவங்களுக்கு தேவையான மாதிரி PLR பிரைம் லெண்டிங் ரேட் அதை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் டைரக்டா கேட்டீங்கன்னா பேங்க்ஸ்னுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்பேரிட்டிவ்லி ஹெச்எஃப்சிஸோட கம்மியா இருக்கும். அடுத்து ரெஸ்பான்ஸ் டைம் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட். இன்னைக்கு ஆர்பிஐ அனௌன்ஸ் பண்ணுது அப்படின்னா அதை நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 4.4% 4%க்கு குறைக்கிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா பேங்க்ஸ் கொஞ்சம் குவிக்கா அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அப்படி பண்ணாலும் ரொம்ப கம்மியா ரொம்ப மெதுவாக தான் பண்ணுவாங்க. முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு டிஃபரன்ஸ் கிரெடிட் ப்ரொஃபைல் ஆஃப் த கஸ்டமர்ஸ். பேங்க் பாத்தீங்கன்னா எப்பவுமே லோ ரிஸ்க் கஸ்டமர்ஸ்க்கு தான் லோன் தருவாங்க. லோ ரிஸ்க் கஸ்டமர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் ஒருத்தருக்கு நல்ல ஸ்டேபிளான ஜாப் இருக்கு, சிவில் ஸ்கோர் அதிகமா இருக்கு, அவங்களுக்கு ஹவுசிங் லோன் லோன் அமௌண்ட் மொத்த வேல்யூல ஒரு 80% கம்மியா தேவைப்படுது. இவங்கெல்லாம் லோ ரிஸ்க் கஸ்டமர்ஸ். பேங்க்ஸ் அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கும். பட் இதே இது உங்ககிட்ட ப்ராப்பரான ஒரு ஸ்டேபிளான ஜாப் இல்லை, ஐடி ஃபைல் பண்ண பேப்பர்ஸ் இல்லை, பிஸ்னஸ் பண்றவங்க ஐடி ஃபைல் பண்ண பேப்பர்ஸ் இல்லை, அல்லது 50 லட்சம் ரூபாய் லோனுக்கு எனக்கு 50 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டிக்கு எனக்கு 48 லட்சம் ரூபாய் லோன் வேணும்னு கேட்டீங்கன்னா நீங்க ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா யூ ஆர் கன்சிடர்ட் ஆஸ் அ ஹை ரிஸ்க் கஸ்டமர்ஸ். ஸோ உங்களுக்கு ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் தான் லோன் கொடுக்கும். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ண டீட்டெயில்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பேங்க் லோனுக்கு எலிஜிபிளாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பேங்க் லோன் தான் வாங்கணும். ஹெச்எஃப்சிஸ்க்கு தயவு செஞ்சு போகாதீங்க. அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க முக்கியமா ஹெச்எஃப்சிஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிளியரா சொல்லாம எப்படி கஸ்டமர்ஸை ட்ராப் பண்றாங்கன்ற நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க பேங்க் எலிஜிபிள் கஸ்டமரா இருந்தா ஹெச்எஃப்சிஸ் அவாய்ட் பண்ணிடலாம்.
டிப்பிக்கலி அவங்க எப்படி ட்ராப் பண்ணுவாங்கன்னா ஒரு பில்டர் மூலமா ப்ரீ அப்ரூவ்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்களே வந்து பேப்பர்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கிறோம், ப்ராசஸிங் சார்ஜ் இருக்காது, டாக்குமெண்டேஷன் சார்ஜ் கம்மியா இருக்கும் அப்படின்னு இனிஷியலா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆப்வியஸ்லி என்ன சொல்லுவாங்க, லெஸ் டாக்குமெண்டேஷன், நாங்களே வீட்டுக்கு வந்து பேப்பர்லாம் கலெக்ட் பண்ணிக்கிறோம், அந்த பேப்பர் இந்த பேப்பர் இல்லைனாலும் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நீங்கள் ஒரு புது கஸ்டமருக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் பேங்க்ஸ் எவ்வளோ லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்களோ அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு தருவாங்க. பட் டைம் பாஸ் ஆக இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பாஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ புது கஸ்டமருக்கு என்ன, இன்னைக்கு அவங்களுடைய வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னாலும் புது கஸ்டமருக்கு இன்னைக்கு என்ன ரேட் அப்படிங்கிறதான் போய் போட்டிருப்பாங்க. நீங்க ஐசிஐசிஐ பேங்க் வெப்சைட்ல போய் பார்த்தாலோ அல்லது எந்த ஒரு ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி வெப்சைட்ல போய் பார்த்தாலும் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். பட் அது புது கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான். ஒன்ஸ் நீங்க லோன் எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க அவ்வளவு சீக்கிரமா குறைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எல்டிவி, உங்க ப்ராப்பர்ட்டி வேல்யூல 90% தர்றோம், 105% தர்றோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா 99% அது வந்து ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனியா தான் இருக்கும். அதை நீங்க அவாய்ட் பண்ணிடணும். நம்ம இவ்வளவு நேரம் பேசுனதை வச்சு உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும், பேங்க்ஸ் தான் மச் பெட்டர் தேன் ஹெச்எஃப்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா உங்க மனசுல ஒரு கேள்வி வரலாம், அப்ப ஏன் வந்து ஹெச்எஃப்சிஸ் அப்படிங்கிறது இருக்கு, ஹெச்எஃப்சிஸ் எல்லாமே மோசமா, அவங்க வந்து கவர்மெண்ட் அவங்களை சரியா ரெகுலேட் பண்றது இல்லையா அப்படின்னு கேட்ட ஆன்சர் இஸ் நோ. ஹெச்எஃப்சிஸ் கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா யாருக்கெல்லாம் பேங்க் எலிஜிபிள் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஹோம் வாங்கணும்னா ஹெச்எஃப்சிஸ் தான் போகணும். அவங்களுக்கு ஹெச்எஃப்சிஸ் இல்லைன்னா எந்த லோனுமே கிடைக்காம போயிட சான்ஸ் இருக்கு. அதனால ஹெச்எஃப்சிஸ் ஆர் நாட் பேட். பட் ஒன்லி திங் இஸ், நீங்க வந்துட்டு உங்களுக்கு தேவையான லோனை கரெக்டா ரிசர்ச் பண்ணி எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கறத தெரிஞ்சுட்டு எடுங்க. பேங்க்குக்கும் ஹெச்எஃப்சிஸ்க்கும் டிஃபரன்ஸே தெரியாம போயிட்டு நீங்க ஒரு நல்ல ஸ்டேபிள் ஜாப்ல இருக்கவங்க, கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கு, பட் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ்க்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு என்ன டிஃபரன்ஸ்னே தெரியாம போய் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ்ல லோன் எடுக்காதீங்க. அதை தான் நான் சொல்லுவேன். அடுத்து ரெண்டாவது டாபிக் வருவோம். இதுவும் ரொம்ப முக்கியமான டாபிக். இது வந்து ஆல்ரெடி பேங்க்ல வந்துட்டு லோன் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். நீங்க ஹெச்எஃப்சில லோன் இருந்தா அது உங்களுக்கு அப்ளிகபிள் இல்லை. பட் நீங்களும் பாருங்க, நீங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்களும் கண்டிப்பா. ஸோ நீங்க பேங்க் லோன் எடுத்திருந்தீங்கன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா 2010 இருந்து 2019 இந்த 9 வருஷத்துல ஆர்பிஐ நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கு. எப்படி வந்து பேங்க்ஸ் வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட், ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத 4 மேஜர் சேஞ்சஸ் வந்துட்டு எடுத்துட்டு வந்திருக்கு. நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாக்குற டைம்லைன், அந்த டைம்லைனுக்கு மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன பேசிஸ்ல இஷ்யூ பண்ணது அப்படிங்கிறது. இதை பத்தின டீடைல்ஸ்க்கு நம்ம இப்ப போய் யூஸ் கிடையாது. ஏன்னா எல்லா புது லோனுமே வந்துட்டு மோஸ்ட் ரீசெண்டா இருக்க எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க், அதாவது ரெப்போ ரேட் லிங்க் அல்லது RLLR, இது மூணுக்குமே ஒரே மீனிங் தான். இதை பேஸ் பண்ணிதான் இஷ்யூ பண்ணுன்னா கவர்மெண்ட் ரெகுலேஷன் இருக்கு. ஆனா இது வந்து புது லோன்ஸ்க்கு மட்டும்தான். இப்ப அந்த ரெப்போ ரேட் அல்லது RLLR அப்படிங்கிறது என்னன்னு குவிக்கா பார்த்துடுவோம். ஆர்பிஐ வந்து செப்டம்பர் 2019 இந்த மேஜர் சேஞ்சை கொண்டு வந்துச்சு. எல்லா பேங்க்ஸுமே வந்து அவங்க ஹவுசிங் லோன்ஸ், அவங்க ரீட்டைல் லோன்ஸை வந்துட்டு எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க் அப்படிங்கிறதுக்கு எகெயின்ஸ்டா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பேங்க்ஸ் வந்து ஆர்பிட்ரியா அவங்களுக்கு வந்துட்டு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் எவ்வளவு ஆகுது, அவங்களுக்கு வந்து பணத்தை டெபாசிட் ரைஸ் பண்ண எவ்வளவு செலவாகுது, அதை பேஸ் பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு வந்து லோன்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ஆர்பிஐ என்ன சொல்றதுன்னா, எல்லாருமே வந்துட்டு ரெப்போ ரேட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்டர்னல் பெஞ்ச்மார்க், அந்த ரெப்போ ரேட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆர்பிஐ வந்துட்டு மிச்ச பேங்க்ஸ்க்கு தரக்கூடிய வட்டி விகிதம் ஆஸ் ஆஃப் டுடே, அதாவது 7th June 2020 அது வந்து 4% இருக்கு. ஸோ ஆர்பிஐ என்ன சொல்லுச்சுன்னா, இனிமே கொடுக்குற புது லோன்ஸ் எல்லாமே ரெப்போ ரேட்க்கு தான் வந்துட்டு அதை தான் பேசிஸா வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது லோன்ஸ் இந்த அக்டோபருக்கு அப்புறம் லோன்ஸ் எடுத்தவங்க எல்லாருக்குமே வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்கா அப்ளிகபிளா இருக்கும். ஆனா அக்டோபர் 2019க்கு முன்னாடி லோன் எடுத்தவங்க நீங்க இன்னும் பழைய பேசிஸ்ல தான் இருப்பீங்க. பழைய பேசிஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் குட் பி பேஸ்ட் ஆன் MCLRன்னு ஒரு பேசிஸ் கொஞ்ச நாள் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி பேஸ் ரேட்னு ஒன்று இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி BPLR அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அது எல்லாத்த விட வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஆர்பிஐ வந்துட்டு அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், அவங்களுடைய ரெகுலேஷன்ஸ் வந்து பெட்டராக்கி கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியா மாத்திக்கிட்டே வருது. ஸோ நீங்க 2010க்கு முன்னாடி இருந்ததை விட வந்துட்டு பேஸ் ரேட் பெட்டர், பேஸ் ரேட்டோட MCLR வந்துட்டு பெட்டர், MCLR-ஓட ரெப்போ ரேட் தான் பெட்டர். நீங்க ரெப்போ ரேட் பேசிஸ்ல உங்க லோன் இருந்ததுன்னா இப்போ ஆர்பிஐ வந்து 0.5
0.4%, 440 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்துட்டு நான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறேன், அதாவது 0.4% குறைக்கிறேன்னு சொன்னா இமீடியட்டா பேங்க்ஸும் 0.4% வந்துட்டு குறைச்சிடுவாங்க. அதே வந்துட்டு ஒரு 1 மந்த்ல இருந்து 3 மந்த்ஸ்க்குள்ள இமீடியட்டாவே அதை குறைச்சிடுவாங்க. பட் இதே இது நீங்க MCLR பேசிஸ்லயோ அல்லது பேஸ் ரேட் பேசிஸ்லயோ இருந்தீங்கன்னா அவ்வளோ அந்த அமௌண்ட்டும் குறையாது, அவ்வளோ சீக்கிரமாவும் குறையாது. ஸோ நீங்க வந்துட்டு செப்டம்பர் 2019 அண்ட் பிஃபோர் நீங்க லோன் எடுத்திருந்தீங்கன்னா உங்க லோனுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இஸ் நாட் த பெஸ்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். நீங்க வந்துட்டு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னைக்கும் பே பண்ணிருப்பீங்க, உங்க லோன் முடியற வரைக்கும் பே பண்ணிருப்பீங்க. ஆனா எல்லா பேங்க்ஸுமே இந்த ரெப்போ ரேட் பேசிஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க அலோவ் பண்ணுவாங்க. போய் உங்க பேங்க் மேனேஜர் கிட்ட ஒரு லெட்டர் கொடுங்க, பேசுங்க. மேபி ஒரு மைனர் ஃபீஸ் இருக்கும், அந்த ஃபீஸை கொடுத்து மாத்திக்கிட்டீங்கன்னா இந்த புது ரெப்போ ரேட் பேசிஸ் வந்து உங்க லோனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் வந்து உங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையறதும் ஃபாஸ்டா இருக்கும், குறையிற அமௌண்ட் எக்ஸாக்ட்லி சேம் ஆஸ் RBI அனௌன்ஸ் பண்றதா இருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பேசிஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்த்துடணும். இப்ப எல்லா பேங்க்ஸுமே வந்துட்டு ரெப்போ ரேட்டை பேஸ் பண்ணி கொடுத்தாலும் எல்லா பேங்க்லயும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேமா இருக்காது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெப்போ ரேட்க்கு மேல வந்துட்டு அவங்க 2 முக்கியமான ஐட்டம்ஸை ஆட் பண்ணுவாங்க. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ப்ரெட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டா அந்த பேங்க்குக்கு ஆகிற எக்ஸ்பென்சஸ் பிளஸ் அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜின். ஸோ ரெப்போ ரேட் கூட அதை ஆட் பண்ணுவாங்க. அதுக்கு மேல வந்து ரிஸ்க் ப்ரீமியம் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் வந்துட்டு ஒரே இன்ட்ரெஸ்ட் ரேட் தர முடியாது. ஸோ பெஸ்ட் கிரெடிட் ஸ்கோர் இருக்கவங்களுக்கு, அப்புறம் வந்துட்டு லோன் அமௌண்ட் கம்மியா தேவைப்படுறவங்களுக்கு, விமென்க்கு, இவங்களுக்கு வந்து ஜென்ரலி வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா இருக்கும். வேறஸ் ஹையர் லோன் அமௌண்ட் வாங்குறவங்களுக்கோ அல்ல சிபில் ஸ்கோர் வந்து அபவ் ஆவரேஜ் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். இப்ப நீங்க பாக்குறது என்ன, ஸ்கிரீன்ல பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, SBI வந்துட்டு எப்படி வந்துட்டு அவங்க லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஃபார்முலாவை தான் இப்ப பாக்குறீங்க. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தா SBI வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்காங்க. ரெப்போ ரேட் இருக்கு, அது கூட 2.65% ஸ்ப்ரெட் அந்த எக்ஸ்பென்சஸ் அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 4-5 ஃபேக்டர் பேஸ் பண்ணி அவங்க ப்ரீமியம் ஃபிக்ஸ் பண்றாங்க. அவங்க லோன் அமௌண்ட் எவ்வளோ, லோன் அமௌண்ட் 80%க்கு மேல இருக்கா கம்மியா இருக்கா, உங்க சிபில் ஸ்கோர் என்ன, விமென்ஸ் டிஸ்கவுண்ட், இதெல்லாம் பேஸ் பண்ணி அவங்க வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்றாங்க. இப்போ ஒரு குயிக்கா ஒரு எக்ஸாம்பிள் மூலமா எப்படி வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கேஸ்ல SBI ரேட் ஃபிக்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடுவோம். நீங்க பாக்குற எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு லேடி, அவங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்கு, அவங்க வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்துட்டு 30 லட்சம் ரூபாய், அவங்களுக்கு வந்து 9 லட்சம் ரூபாய் கையில இருந்து போட்டாங்க, 21 லட்சம் ரூபாய் வந்துட்டு பேங்க் லோனுக்கு போறாங்க அப்படின்னா இந்த கேஸ்ல லெஸ் தேன் 80% போறாங்க. லோன் வேல்யூ லெஸ் தேன் 30 lakhs இருக்கு. அதனால அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 4% ரெப்போ ரேட் பிளஸ் 2.65% வந்துட்டு அந்த ஸ்ப்ரெட் பிளஸ் 0.35% வந்துட்டு அந்த 30 லட்சம் ரூபாய்க்கான அடிஷனல் பிரீமியம், 5% 0.05% வந்து டிஸ்கவுண்ட் ஃபார் உமன். ஸோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு 7.05% இருக்கும். நீங்க ஜூனுக்கு அப்புறம் போய் இந்த SBIல போயிட்டு இந்த ப்ரொஃபைல் இருக்கவங்க கேட்டாலும் அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இஸ் கோயிங் டு பி ஜஸ்ட் 7.05% தான். ஸோ இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது வந்து 5 பாப்புலர் பேங்க்ஸ்னுடைய ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே நான் உங்களுடைய வெப்சைட்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். இது இந்த லாஸ்டா ஒரு காலம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பிளஸ் ரிஸ்க் பிரீமியம், அதுதான் வந்துட்டு அந்த 4% கூட ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ. மினிமம் இன் கேஸ் ஆஃப் SBI 4% கூட வந்து 2.95% ஆட் பண்ணுவாங்க சில பேருக்கு அப் டு 3.65 வரைக்கும் ஆட் பண்ணுவாங்க. Depending upon your risk profile, somewhere between 3 to 3.65% gets added to the 4%. அப்படிதான் அவங்க கால்குலேட் பண்றாங்க. இதே ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா 3.35ல இருந்து 4% இருக்கு. நீங்க இதை பார்த்துட்டு கேட்கலாம், அப்ப SBI தான் இருக்கிறதுலயே லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டானா அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்க அவங்க கொடுத்த ப்ரொஃபைல் படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து சேலரிடா இருந்து விமனா இருந்து ஒரு ஹோம் லோன் வந்து 30 lakhsக்குள்ள போனீங்கன்னா ப்ராபப்ளி SBI தான் லோயஸ்டா இருக்கும். பட் உங்க அபவ் ஆவரேஜ் சிபில் ஸ்கோர் இருக்கு, எனக்கு வந்துட்டு ஒரு 75 lakhs லோன் போறேன், எனக்கு வந்து ICICI பேங்க்ல ரொம்ப நாள ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஆக்சிஸ் பேங்க்ல ரொம்ப நாள ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு கேட்டா நீங்க அந்த மேனேஜர் கிட்ட பேசலாம். ஈவன் பிரைவேட் பேங்க்ஸ் ஆல்சோ கேன் கிவ் லெஸ் தேன் SBI. ஏன்னா இது வந்து நீங்க அந்த கேப்பை பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்லைட்லி வேரியபிள் தான். அதாவது ஆக்சிஸ் பேங்க் வந்து அந்த பிரீமியம் பார்த்தீங்கன்னா 3.5% வந்து ஸ்டார்ட் ஆகுது, வேற SBI பார்த்தீங்கன்னா 3.65% வரைக்கும் போகுது. ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் இஸ் யுவர் ரிஸ்க் ப்ரொஃபைல். பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா நீங்க ரெப்போ ரேட் பேசிஸ்ல இருக்கணும், பேங்க்ல இருக்கணும், HFCல இருக்கக்கூடாது.
ஓகே, இப்போ வீடியோனுடைய நிறைவு பகுதிக்கு வந்ததுனால நான் குவிக்கா சம்மரைஸ் பண்ணிடுறேன். லோன் போறப்போ நீங்க வந்துட்டு பேங்க்ல எலிஜிபிளா இருந்தா பேங்க்ல வாங்குங்க, ஹெச்எஃப்சில வாங்காதீங்க. ஸோ வீடு வாங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு பேங்க்குக்கு போயிட்டு கொடுத்து நீங்க எலிஜிபிளான்னு பாருங்க. எலிஜிபிளா இருந்தா பேங்க்ல வாங்குங்க. நீங்க பேங்க்ல புது லோன் வாங்குறவங்களா இருந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரெப்போ ரேட் பேசிஸ்ல தான் இருக்கும். ஆனா 2019 செப்டம்பருக்கு முன்னாடி நீங்க லோன் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க பேங்க்குக்கு போயிட்டு உங்க பேங்க்னுடைய உங்க லோனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் பேசிஸ ரெப்போ ரேட்க்கு மாத்துங்க. ஒரு லெட்டர் கொடுத்து மினிமம் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா இதை நீங்க மாத்திக்கலாம். நீங்க ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனில 2019க்கு முன்னாடி எப்ப லோன் எடுத்திருந்தாலும் ரெப்போ ரேட்க்கு போக முடியாது. மேபி யூ கேன் கன்சிடர் மூவிங் ஃப்ரம் அ ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனி டு a loan. That would definitely save a lot of money for you. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் அண்ட் பை பாய்.